இன்றைய இரவு வணக்கம். இரவு வணக்கம். மிக அருமையாக முதன்முறையாக ஆறுபடையை பார்க்குவதற்காக அனைவருக்கும் மிக அற்புதமான ஒரு முருகனுடைய காட்சி நமக்கு தென்பட்டது. ஒவ்வொரு படைக்கு போகும்போது ஐயோ முருகனை நம்ம பார்க்கவுங்களா இல்ல நம்மளை காக்க வைக்குவாரா அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இதுவரைக்கும் எத்தனோ முறை நாங்க வந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு காட்சி அளித்தது முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்தது அத்தனை பேருக்குமே. ரியலி ஃபர்ஸ்ட் காலையிலே திருத்தணிக்கு நாம் போகும்போது அங்கே நமக்கு சிறப்பான ஒரு காட்சியை கொடுத்தார். இரண்டாவது சுவாமி மலைக்கு போனோம். அதையும் மிக அற்புதமான நாம சிறப்பான ஒரு காட்சியை சென்றோம். மூன்றாவதாக இரவு தங்கி திருச்செந்தூர் முருகனை பார்க்கும்போது எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். ஏன்னா இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகனை காண வேண்டும் என்றால் குறைந்தது 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த முறை நாம 4 மணி நேரத்திலே நாம தரிசனம் முடித்து அனைவரும் மிக சிறப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்தோம். மிக அருமையான ரூம் போட்டு அங்கே குளித்து காலையில 4 மணிக்கெல்லாம் அனைவரும் எழுந்தோம். 5 மணிக்கெல்லாம் தரிசன இறைவனை காண சென்றோம். காண சென்றும் போது திருப்பரங்குன்றத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு காட்சியை முருகனை நாம் கண்டோம். அது மட்டுமா, பழமுதிர் சோலை போனோம். அங்கேயும் சிறப்பான காட்சி. அவரை மட்டுமா கண்டோம், இன்னும் கீழே வந்தோம். கீழே வந்த உடனே அழகர் சாமியை அழகாக கண்டோம். அது மட்டுமா, கருப்பண்ண சாமியும் பார்த்தோம். அது மட்டுமா, பழனிக்கு வந்தோம். பழனி மலை முருகனை காண எத்தனை தவம் கிடைத்தாலும் இந்த மாதிரி ஒரு தரிசனை காண நம்ம அத்தனை பேரும் கொடுத்து வச்சிருக்கோம். ஏனென்றால் ராஜ தரிசனம் என்பது அனைவருக்கும் கிடைக்காது. ஆனா இன்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தரிசனம் என்பது மிக அற்புதமான ராஜ அலங்காரத்தோட அவரை அத்தனை பேரும் நாம கண்டு மிக மகிழ்ச்சி அடைந்தோம். அது மட்டும் இல்ல, நமக்கு போனஸாக என்ன கிடைத்தது அப்படின்னு பார்த்தால், இதுவரைக்கும் நீங்க தங்க ரதங்கள் எத்தனை முறை பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனா நான் இதுவரைக்கும் 2வது முறை தான் நான் பார்த்திருக்கேன். இதுவரைக்கும் எத்தனோ முறை நான் பழனிக்கு வந்திருக்கோம். ஆனா அந்த தங்க ரதத்தை பக்கத்துல மிக மிக